எப்ஸ்டீனுடைய மேற்கோளின்படி அங்க போய் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ட்ரம்பை குதூகலப்படுத்துறதுக்காக பண்ணான்னு எப்ஸ்டீனோட மெயில் இருக்குது. எப்ஸ்டீனுங்கிறது ஒரு நோட்டோரியஸ் ஒரு தளம். அதை பொறுத்த வரைக்கும் அது வந்து எந்த வகையிலையும் அங்கீகரிக்கப்பட பேன் பண்ண வேண்டிய ஒண்ணு. உங்களுடைய சுப்பிரமணிய சுவாமி பாரதிய ஜனதா கட்சியினுடைய RSS மிக மூத்த தலைவர் திரு சுப்பிரமணிய சுவாமி அந்த ஃபைலை வச்சுதான் பேசுறாரு. சுப்பிரமணிய சுவாமியே காங்கிரஸ் தான் இயக்குது. இருக்கலாம், யாருக்கு தெரியும், யார் வேணா இயக்கலாம். யூபிக்கு ₹1 கொடுக்கிற இடத்துல ₹2,000 திருப்பி கொடுக்கிற ஒன்றியத்தினுடைய அரசாங்கம் தமிழகத்திலிருந்து போகக்கூடிய GST வருவாய் ₹1 ஏன் 26 பைசாவாக கொடுக்குறீங்க? குழந்தைகளுக்கு வர வேண்டிய PM ஸ்ரீ திட்டத்துல 2152 கோடி ரூபாயை ஏன் பிஜேபி இன்னும் கைப்பற்றி வைத்துக் கொண்டுள்ளது? இது இந்த தமிழக மக்களுக்கு அமல்படுத்தவே வேண்டான நிதி உங்களுக்கு என்ன தெரியும்? அன்பு தமிழ் நெஞ்சங்களே வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் இப்ராஹிம். இன்று நாம் சந்திக்கவிருக்கும் அரசியல் தலைவர் 3 முறை விளவங்கோடு சட்டமன்றத்தில் மூலியமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த உறுப்பினரும் உச்சநீதிமன்றத்தின் வழக்கறிஞருமான திருமதி விஜயதாரணி அவர்கள். வணக்கம். வணக்கம். ராகுல் காந்தி தெல்ல தெளிவாக 2 விஷயங்களை பாராளுமன்ற அவையில எழுப்பணும்னு முற்படுறாரு முந்தா நாள். ஆனால் அதை எழுப்புறதற்கு கூட ஜனநாயக பூர்வமாக அவருக்கு எல்லா உரிமையும் கான்ஸ்டிடியூஷன் கொடுத்திருக்குது as an LOP. ஆனால் அவர் கேட்க விளைகிற ஒரே ஒரு கேள்வி, இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் அன்றைக்கு 2024 வாக்குல லடாக்கினுடைய LAC பக்கத்துல நடந்த ஒரு கான்ஃபிளிக்ட், ஒரு டிஃப்ல ஏன் பிரதம மந்திரி அவர்கள் ஒரு டெசிசிவான ஒரு அத்தாரிட்டிவான ஒரு டிசிஷனை எடுக்காம விட்டதுனோட விளைவுதான் அந்த புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்குது. அதை கூட ஏன் டிஸ்கஸ் பண்றதுக்கு தவறுறீங்க அப்படிங்கிற ஒரு மாண்பான கேள்வியை கேட்கிறார். இதை பதில் சொல்றதுக்கு as an எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா, ஒரு ராணுவ மந்திரியாக தார்மீக கடமை இருக்குல்ல, அதை ஏன் நீங்க தவிர்க்கணும்னு நினைக்கிறீங்க? இல்ல அதாவது ஒருத்தர் புத்தகம் எழுதுவதோ இல்ல ஒரு மேகசின்ல எழுதுவதோ பாராளுமன்ற விவாத பொருள் ஆக முடியாது. அது உங்களுக்கு சட்டம் தெரியும் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சட்டமன்றத்திலயும் அது விவாத பொருள் ஆக முடியாது. அப்படி ஒரு விஷயமும் விவாத பொருள் ஆகணும்னா யார் வேணா என்ன வேணா எழுதிக்கிட்டே இருப்பாங்க, அது விவாத பொருள் ஆக்கிக்கிட்டே இருக்கலாம். நம்ம அப்ப பிரதமர் கூட தான் பாராட்டி உலக நாடுகள்ல நிறைய பத்திரிகையில வருது, அதெல்லாம் எடுத்துட்டு போய் நாங்களும் போய் படிக்கலாம். இந்திய தேசத்தினுடைய ஜெனரல் ஆஃப் ஆர்மி யாரும் அப்படி படிச்சது கிடையாது. இந்திய தேசத்தினுடைய ஜெனரல் ஆஃப் ஆர்மி இல்லையா? அப்போ அவருக்கு வேலிடேஷனே கிடையாது. என்ன இருந்தாங்க, வேலிடேஷன் இருக்கு, எல்லாம் இருக்கு. திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் கரெக்டா பதிலும் சொல்றாங்க. ஆனா அதே நேரம் நீங்க நல்லா பாத்துக்கணும், யாரோ ஒருத்தர் எழுதுற புக்கு, ஏதோ ஒரு பத்திரிகையில வர்ற செய்தி எல்லாம் பாராளுமன்றத்துக்குள்ள படிக்கணும்னா பிரதமர் மோடி அவர்களை பத்தி பெருமையா வந்த செய்திகள் உலக நாடுகள் மத்தியில உலகமெங்கும் இருக்கக்கூடிய எத்தனையோ பத்திரிகைகள் அவரை பிரதம மந்திரி கிடையாது. அது இந்த ஒரே ஒரு புக்கை புடிச்சுக்கிட்டு இந்த ஒரு மேகசின், அதுவும் புக் வெளியிடல, புக் வெளியிடல, அவர் எடுத்துக்கொண்டு காமிக்கிறார் இல்லையா? அன்பப்ளிஷ்டு தடை செய்து இல்ல, அவங்களுக்கு பெர்மிஷன் இல்ல, அவருக்கு பப்ளிஷ் பண்றதுக்கு அவருக்கு பெர்மிஷன் இல்ல. ஆனா அதே நேரம் எந்த ஆர்டிகல் சொல்லிருக்கீங்க மேடம்? நீங்க லேர்னட் அட்வொகேட், சுப்ரீம் கோர்ட் லாயர், லேர்னட் அட்வொகேட், நீங்க சொல்லுங்க. ஆமா, எந்த அமர்வுல சொல்லுங்க. அதாவது பப்ளிஷ் பண்ணல அந்த புக்கை. அந்த இடத்துல வந்து அதோடைய ஒரு சில டிரான்ஸ்கிரிப்ட்ஸை வந்து ஒரு மேகசின் ஒருத்தவங்க வந்து வெளியிட்டதை அதை வந்து பார்லிமெண்ட்குள்ள டிஸ்கஸ் பண்ணணுங்கிறாங்க. அது ஆதாரமற்ற விஷயங்கள். அப்படி இருக்கும் பொழுது அவைகள் எல்லாம் பாராளுமன்றத்தின் நடவடிக்கைக்குள் வரவே முடியாது. பல முறை வந்து பத்திரிகைகள்ல வந்து செய்திகளை சட்டமன்றத்துல நாங்க பேச முயற்சி பண்ணப்ப எங்களெல்லாம் அலோவ் பண்ணதில்லை. அப்படி இருக்கும்போது பார்லிமெண்ட்ல இதை மட்டும் எப்படி விடுவாங்க? அது அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துல இவங்க வேண்டுமென்றே ஒரு மைலேஜ் எடுத்து ஒரு கேரோ பண்ணி ஒரு கலடா பண்ணணும்னு முடிவு பண்ணி திட்டமிட்டு வர்றாங்க. திட்டமிட்டு பிரதமரை தாக்குறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதுதான் நடந்திருக்கு. இது வந்து பிரதமரை பாராளுமன்றத்துக்குள் தாக்க முயற்சித்தது மிகவும் தவறு. அது கண்டனத்துக்குரியது, தண்டனைக்குரியது. நீங்க கடைசியா அதை நான் திருப்பி இதை கூட்டிட்டு காமிக்கணும்னு நினைக்கிறேன். பிரதம மந்திரியை பற்றி நல்ல விஷயங்களாக வெளிநாடுகள்ல இருந்து வரக்கூடிய நியூஸை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறீங்க.
பண்ணல, அதையே பண்றது இல்லையே. ஆனால் தொடர்ச்சியாக பிரதம மந்திரியை பற்றி தற்பொழுது நேற்று முன்தினம் முதற்கொண்டு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஜெஃப்ரி எப்ஸ்டீனுடைய ஃபைல் ஒட்டுமொத்தமாக உலக அரசியல்ல மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டு வருது. அதுல அனில் அம்பானியினுடைய பெயர் இருக்கிறது. இஸ்ரேல்ல 2017 அன்றைக்கு ஒரு வெளியுறவுத்துறையினுடைய கூட்டத்தை பிரதம மந்திரி அவர்கள் எப்ஸ்டீனுடைய மேற்கோளின்படி அங்க போய் டான்ஸ் ஆடி பாட்டு பாடி ட்ரம்பை குதூகலப்படுத்துறதுக்காக பண்ணான்னு எப்ஸ்டீனோட மெயில் இருக்குது. சோ இப்படி ஒரு எப்ஸ்டீனுங்கிறது ஒரு நோட்டோரியஸ் ஒரு தளம். அதை பொறுத்த வரைக்கும் அது வந்து எந்த வகையிலையும் அங்கீகரிக்கப்பட பேன் பண்ண வேண்டிய ஒண்ணு. அந்த அளவுல வந்து அந்த ஃபைல்ஸ் வந்து திட்டமிட்டு இங்க இருக்கிற எதிர்கட்சிகளோட இண்டிகேஷன்ல பேமெண்ட்ல ஒர்க் பண்ணுது. அதனால அந்த தளம் வந்து பேன் பண்ண வேண்டிய ஒன்று. அது வந்து பாராளுமன்றத்துல டிஸ்கஷனுக்கு கொண்டு வரது மிகவும் தவறான ஒன்று. உங்களுடைய சுப்பிரமணிய சுவாமி பாரதிய ஜனதா கட்சியினுடைய RSS மிக மூத்த தலைவர் திரு சுப்பிரமணிய சுவாமி அந்த ஃபைலை வச்சுதான் பேசுறார். ஆமா, எனக்கு தெரியும், குஜராத்தினுடைய முதலமைச்சரா இருக்கும் போதே இவர் வந்து ஒரு நோட்டோரியஸான கை தான் அப்படின்னு பிரதம மந்திரியை நேரடியாக குற்றம் சாட்டுகிறார். அதெல்லாம் தவறான ஒன்று. எப்ஸ்டீன்ங்கிற அந்த தடமே முடக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை வந்து இவங்க நம்ம நாட்டில் இருக்கிற காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சிகள் பேமெண்ட் கொடுத்து அவங்கள இயக்குறாங்க. அவங்கள வந்து பார்லிமெண்ட்ல அவங்கள பப்ளிஷ் பண்ண வச்சுட்டு அந்த மெட்டீரியலை கொண்டாந்து பேச முயற்சி பண்றாங்க. பாராளுமன்ற டெமோக்ரஸி படி அது மாதிரி ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் படி அது பர்மிஷன் இல்லை. உலக நாடுகள் எல்லாமே இதை வந்து பேன் பண்ண வேண்டிய ஒரு தளம் தான் அது. அது வந்து எந்தெந்த எதிர்கட்சிகளுக்கு பேமெண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஒர்க் பண்ற ஒரு தளம் அது. அப்ப நீங்க கூற்றுப்படி காங்கிரஸ் அரசாங்கம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்டர் வாஷிங்டனுடைய அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் வெளியிடுறதுக்கு காங்கிரஸ் பைசா கொடுத்து அந்த ஃபைலை ரிலீஸ் பண்ணி. ஆமா, இது மாதிரி ஒரு சில அண்டர் கிரவுண்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இவங்க பேமெண்ட் கொடுத்து இயக்குறாங்க. அதனாலதான் இதெல்லாம் வெளிவருது. இந்த மாதிரி தவறான விஷயங்கள் வருது. எந்த கவர்மெண்டோட எந்த அதிகாரப்பூர்வமான யாருமே இதை வெளியிடல. இது வந்து அன்ஆத்தரைஸ்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இந்த மாதிரி இவங்க வந்து இயக்குறாங்க. இங்க இருந்து இயக்கி அவங்க பேமெண்ட் கொடுத்து அவங்க செயல்படுத்துறாங்க. சுப்பிரமணிய சுவாமியே காங்கிரஸ் தான் இயக்குது. இருக்கலாம், யாருக்கு தெரியும், யார் வேணா இயக்கலாம். அதை நாம சொல்ல முடியாது. ஆனா அதே நேரம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்ப திட்டமிட்டு நிறைய நடக்கிறத நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நிறைய விஷயங்கள்ல இந்த மாதிரி திட்டமிட்டு நடக்குது. இந்திய நாட்டுக்கு எதிரான ஒரு விஷயத்துக்குள்ள நம்முடைய எதிர்கட்சிகளே செயல்படுறத நம்ம பார்க்க முடிகிறது. 2026 தேர்தல் நாட்டின் இறையாண்மைய மோசமான தளத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய இடத்துல எதிர்கட்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். 2026 தேர்தலில் தாவேகா என்கிற ஒரு புதிய கட்சி மூன்றாவதாக முளைத்திருக்கிறது. இதற்கு பின்னாடி பாரதிய ஜனதா கட்சி இருக்குதா அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்குள்ள நான் போகலன்னா கூட இதனுடைய வருகை தமிழக அரசியல்ல எந்த விதமான ஒரு மாறுதல்களை உண்டு பண்ணுன்னு பாக்குறீங்க? தாவேகா கட்சி இளைஞர்கள் மத்தியில ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. ஆனா அதே நேரம் அவர்கள் வந்து வாக்கு வங்கி அரசியல்ல எப்படி இருப்பாங்கங்கிறது இன்னுமே நிரூபணமாகாத ஒரு சூழ்நிலை இருக்கு. வரக்கூடிய 2026 தேர்தல் அதுக்கு நிரூபிக்கும் தடமாக அமையும் நான் நினைக்கிறேன். ஆனா அதே நேரம் அந்த சதவிகிதம் என்னவா இருக்கும் தெரியல. எத்தனை சீட் ஜெயிப்பாங்கிறதும் ப்ரூவ் ஆகல. அது இனிமே நம்ம தேர்தலில் தான் பார்க்கணும். இப்பதான் டெஸ்டிங் கிரவுண்ட் அவங்களுக்கு. இந்த 2026 தேர்தல் தான் டெஸ்டிங் கிரவுண்டா இருக்கும். அதிமுக தலைமையிலான கூட்டணியோ இல்ல NDA தலைமையிலான கூட்டணிக்குள்ள தாவேகாவை கொண்டு வரதுக்கு பல்வேறு விதமான அழுத்தங்களை கொடுத்ததாக திரு செங்கோட்டையன் அவர்கள் மேற்கோள் காட்டியிருக்கிறார் பல பிரஸ் மீட்ல கடந்த சில தினங்களா. இதை எப்படி எடுத்துக்கிறது? ஒரு புதிய கட்சியை கூட விட்டு வைக்காத லெவலுக்கா காங்கிரஸ் கூட தான் தாவேகா கூட கூட்டணி வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. இப்ப அதையும் தான் பார்க்க முடியும். காங்கிரஸ் அழுத்தம் கொடுக்குதா இல்ல தாவேகா காங்கிரஸ்க்கு அழுத்தம் கொடுக்குதா அப்படி என்னன்னு பார்க்கணும். நம்ம அப்படி பார்க்க போனா திமுக கூட்டணியும் உடஞ்சு போய் காங்கிரஸ் அங்க போற மாதிரி தானே இப்ப சூழ்நிலைகள் இருக்கு. அப்படித்தானே அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்ப நடந்துகிட்டு இருக்க அழுத்தத்தை பத்தி நம்ம பேசுவோம். அந்த பழசு நடந்துச்சா இல்லையாங்கிறது யாருக்கும் தெரியாது. நாங்க அந்த மாதிரி எந்த அழுத்தமும் யாரும் கொடுக்கல. பாஜக கிடையாது, அதிமுக இருந்தும் அதெல்லாம் எந்த அழுத்தமும் யாருமே கொடுக்கல. ஆனா அதே நேரம் இப்ப காங்கிரஸ்ல இருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு, தாவேகால இருந்து காங்கிரஸ்க்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால திமுக கூட்டணி பிரியிற சூழ்நிலையில தான் இன்னைக்கு கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை சந்திக்க ஓடி போயிருக்காங்க டெல்லிக்கு. 2026 தேர்தலில் வெற்றி வாகை சூட போவது திமுகவினுடைய தலைமையான கூட்டணியில பல்வேறு மக்கள் நலத்துக்கு சம்பந்தமான பல்வேறு விதமான திட்டங்களை வகுத்திருக்கிறோம் அப்படிங்கிறத தொடர்ந்து முன்வைத்து கொண்டிருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி தலைமையில.
ஆனால் பாரதிய ஜனதா கட்சி எடுத்துக்கொண்ட அத்தனை விடயங்களும் தேசிய லெவலில் தோல்வியை தழுவி இருக்கிறது. அது ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புங்கிற பதி இன்னைக்கு 12 வருஷத்துல தோராயமாக 24 கோடி பேருக்கு ஜாபை கிரியேட் பண்ணியிருக்கும். அது பண்ணல. பிசிக்கல் டெபிசிட்டை கம்மி பண்ணல. அதே சமயம் ஜிஎஸ்டி வரி வருவாயின் மூலியமாக டாக்ஸ் டெவல்யூஷன்ல கொடுக்க வேண்டிய, மாநிலங்களுக்கு நிகரான கொடுக்க வேண்டிய பல விடயங்கள்ல தோல்வி எழுதியிருக்கு அப்படிங்கறத குற்றச்சாட்டாக வைக்கிறார் தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள். இது ரொம்ப தவறான குற்றச்சாட்டு. அவர் சரியா அந்த பட்ஜெட் டாக்குமெண்ட்டை பார்க்கவே இல்லை. அவர் அக்கௌண்டன்ட்டையோ அசிஸ்டன்ட்டையோ வச்சு ஒழுங்கா படிச்சிருந்தாருன்னா அவர் ரிவைஸ் எஸ்டிமேட்டையே பேசிக்கிட்டு இருக்காரு. பட்ஜெட்ரி எஸ்டிமேட்டை பேசணும். அதை விட்டுட்டு மாத்தியே அந்த அவர் கொடுத்த அறிக்கையே மிகவும் தவறா இருக்கு. ஒரு நல்ல அக்கௌண்டன்ட்டை வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவர் அந்த அறிக்கையை கொடுத்துருக்கணும்னு என்னுடைய கோரிக்கை. அந்த அளவில் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஜிஎஸ்டி பகிர்வு என்பது 7 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு கடந்த 10 ஆண்டுகளில் வந்திருக்கு. அது மாதிரி 3 லட்சம் கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் கட்டுமான அமைப்புகளுக்கான நிதி 3 லட்சம் கோடி மத்திய அரசு கொடுத்துருக்கு. அது மாதிரி நிறைய திட்டங்கள் 7 மடங்கு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் டிஎம்கே இருந்த காலத்துல தமிழ்நாடுக்கு வந்த நிதியை விட 7 மடங்கு அதிகமான நிதிகள் தமிழ்நாட்டுக்கு பாரதிய ஜனதா ஆட்சியில தான் வழங்கப்பட்டிருக்கு ரயில் ப்ராஜெக்ட்ஸ்ல. அதே மாதிரி பிற துறைகள்ல நீங்க பாத்தீங்கன்னா 11 லட்சம் கோடி நிதி பகிர்வு வந்திருக்கு. அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு என்று நிதி பகிர்வு நிறைய வந்திருக்கு. இந்த தடவை பட்ஜெட்ல கூட 53.47 லட்சம் கோடி மொத்த பட்ஜெட்டோட சைஸ். அதுல நீங்க பாத்தீங்கன்னா 41% டாக்ஸ் பகிர்வு சட்டப்படி 15 பிளானிங் கமிஷன் படி 41% பகிர்வு கொடுக்கப்படுது. அதுல டாக்ஸஸ் முந்தைய காலத்தை விட அதிகமா இந்த தடவை வந்திருக்கு. அது இல்லாம டாக்ஸஸ் அல்லாத பிற பிரிவுகள் எல்லாம் சேர்த்தீங்கன்னா 50% பகிர்வு வந்திருக்கு. எல்லா மாநிலங்களுக்கும் 53.47 lakh crore 26.21 crores, exactly 50%. 50% devolution total devolution to all states and UTs having legislature அது வழங்கப்பட்டிருக்கு. அதனால 50% பகிர்வு எல்லா மாநிலங்களுக்கும் யூடிஸ்க்கும் மத்திய பட்ஜெட்ல வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு திட்டமும் முதலமைச்சர் அவர்கள் ஒரு திட்டத்தையும் சொல்றாரு. ஆனா ரிவைஸ் எஸ்டிமேட்டையே சொல்றாரு. இப்ப நீங்க ஜல்ஜீவன் மிஷன்ல 67,000 கோடி ஜல்ஜீவன் மிஷன் கொடுத்துருக்காங்க. அதுல ரிவைஸ் எஸ்டிமேட் 17,000 கோடியாக இருந்தா மிச்சம் 50,000 கோடி நிலுவையில் இருக்கு, பணிகள் நடந்து கொண்டிருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அந்த ஆண்டிற்கானது. அதன் பின்னர் பட்ஜெட்டரி ப்ரொவிஷன் 26-27 பட்ஜெட்டரி ப்ரொவிஷன்ல மீண்டும் 67,678 கோடி வழங்கப்பட்டிருக்கு ஜல்ஜீவன் மிஷனுக்கு. ஒரு உதாரணம் நான் சொல்றேன், மீண்டும் வழங்கப்பட்டிருக்கு. அப்ப அதை எடுத்துக்கவே இல்லை, பட்ஜெட்டரி எஸ்டிமேட் அவர் எடுத்துக்கவே இல்லை முதலமைச்சர். தயவு செஞ்சு அந்த ரிவைஸ் எஸ்டிமேட்டையும் பார்க்கும்பொழுது பட்ஜெட்டரி எஸ்டிமேட்டையும் பாருங்க. அடுத்த ஆண்டுக்கான பட்ஜெட்டரி எஸ்டிமேட்டையும் பார்த்து அவர் விமர்சனம் பண்ணியிருந்தாருன்னா கரெக்டா இருந்திருக்கும்னு என்னுடைய பார்வை. அவருக்கு கைட் பண்ணவங்க யாரோ தப்பா கைட் பண்ணிட்டாங்க, அதனால தப்பா அறிக்கை விட்டுட்டாரு. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்கள் அவர் சொல்றது எல்லாமே ரிவைஸ் எஸ்டிமேட்டே பேசுறாரு. ரிவைஸ் எஸ்டிமேட்ல அந்த பேலன்ஸ் ஃபண்ட் ஆட்டோமேட்டிக்கா நிலவில் இருக்கும், பணிகளுக்கான நிலவில் இருக்கும், ஃபர்தர் ஃபண்டிங்கும் வந்துருது. அதே மாதிரி மன்ரேகா திட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா 30,000 கோடி நிலவில் இருக்கு. அது மார்ச் எண்டு வரைக்கும் உள்ள பணிகள் முடியறதுக்கான திட்டங்கள். அது ரிவைஸ் எஸ்டிமேட்ல அந்த நிதிகள் ஒரு பாரபட்சம் இல்ல பாரபட்சம்னால இப்ப மன்ரேகாக்கு புதிய திட்டத்தோட பேர் விபி ராம்ஜி அந்த திட்டமா வந்திருக்கு, விக்ஷித் பாரத். அப்போ அதுல 100ல இருந்து 125 நாளா நம்முடைய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 125 நாளா விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. அப்போ ஸ்டேட்டோட கான்ட்ரிபியூஷன் அதிகரிச்சிருக்கீங்க. ஸ்டேட்டோட கான்ட்ரிபியூஷன் இல்லாமலேயே நீங்க பாருங்க, அதாவது 88,000 கோடி முதலே மன்ரேகால கொடுத்துருக்காங்க. அதுல 30,000 கோடி ரிவைஸ் எஸ்டிமேட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. அது இல்லாம பட்ஜெட்டரி ப்ரொவிஷன் மன்ரேகாவும் விபி ராம்ஜியும் சேர்த்து பார்க்கணும் இந்த ஆண்டு. ஏன்னா அடுத்த ஆண்டு தான் அது ஃபுல்லாவே விபி ராம்ஜியா மாறும். அப்படி இருக்கும்போது 1,26,000 கோடி ரெண்டு சேர்த்து 1,26,000 கோடி மத்திய பட்ஜெட்லயே வழங்கப்பட்டிருக்கு. அது இல்லாம 40% வரும். அப்படி சேரும் பொழுது 125 நாட்கள் விரிவாக்கமாகுது. மக்களுக்கு இது பெனிஃபிட். நீங்க யார் கொடுக்குறா யார் பண்றா அப்படிங்கிறத விட இன்னைக்கு கிட்டத்தட்ட 88,000 கோடியில இருந்து 1,25,000 கோடியா மாறி இருக்கு இந்த திட்டம். கிட்டத்தட்ட 50,000 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, இருங்க நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் இந்த இடத்துல ஒரே ஒரு இடைச்சர்கள். ஏன்னா நீங்க 2021க்கு முன்னாடி இந்தியா தமிழ்நாட்டுல ஜிஎஸ்டிபியோட கான்ட்ரிபியூஷன் வேற. இன்னைக்கு 2025ல ஜிஎஸ்டிபியோட கான்ட்ரிபியூஷன் 27.5 லட்சம் கோடி.
அப்போ ஒட்டுமொத்தமாக உள்நாட்டினுடைய உற்பத்தியும் அதிகரிச்சிருக்கும் போது இங்க இருந்து போகக்கூடிய ஜிஎஸ்டி வரி வருவாய் அதிகரிக்கத்தான் செய்யும். இது இயற்கை, இது பேசிக் எக்கனாமிக்ஸ். இதை ஓரமா வைங்க. ஆனால் யூபிக்கு ₹1 கொடுக்கிற இடத்துல ₹2,000 திருப்பி கொடுக்கிற ஒன்றியத்தினுடைய அரசாங்கம் தமிழகத்திலிருந்து போகக்கூடிய ஜிஎஸ்டி வருவாய் ₹1 ஏன் 26 பைசாவாக கொடுக்குறீங்கிறதான அதுதான். வாங்க, கரெக்டான கொஸ்டினுக்கு வந்துட்டீங்க. அந்த அளவுல வந்து இன்னைக்கு அது பழைய கதை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் இப்ப எப்படி அந்த விஷயங்கள் இப்ப வந்து கணக்குகள் மாற்றப்பட்டிருக்குன்னா 19% இருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி ஓவரால் இந்தியாவோட ஜிடிபில வந்திருக்குன்னா 19%, ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் மாநிலம். அதுக்கு தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜிடிபி growth பேஸ் பண்ணி தான் இந்த டாக்ஸ் டெவல்யூஷன் சொல்லி இப்போ உள்ள சிஸ்டம் ஹஸ் இவால்வ்டு. இப்போ இந்த தடவை நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு 0.187% இன்க்ரீஸ் ஆயிருக்கு நிதி பகிர்வு, வரி பகிர்வு. ஆனா அதே நேரம் யூபிக்கு -3% குறைக்கப்பட்டிருக்கு. 3% கம்மி பண்ணியிருக்காங்க. 5 ஸ்டேட், தமிழ்நாடு உட்பட 5 ஸ்டேட் சேர்ந்து தான் 28 கோடி பாப்புலேஷன். ஆனா யூபி 28 கோடி பாப்புலேஷன், ஒரே ஸ்டேட் 28 கோடி பாப்புலேஷன். ஆனா அது இந்தியாவினுடைய பொருளாதாரத்துக்கு என்ன பங்கு கொடுக்குது? அததான் கேள்வி. -3% ஆயிடுச்சுல. they are not manufacturing state மேடம். அவங்க மேனுஃபேக்சரிங் இல்லையா, ஆனா மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதையே நம்ம மக்களை கொண்டு போய் எங்கேயும் போய் தள்ள முடியாது. எப்படி மேடம்? தமிழ்நாட்டுல எல்லாம் உழைப்பான். 47 விமென் வொர்க் ஃபோர்ஸ் இருக்கிற இடத்துல இங்க இருந்து உழைச்சு கொண்டு போய் உழைக்காத ஒருத்தனுக்கு கொடுக்கறது எப்படி கரெக்டா இருக்கும்? யூபில இருக்கிறவங்க உழைச்சிட்டு தான் இருக்காங்க. அங்கேயும் எவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்ப அந்த அளவுல வந்து நிறைய வந்துருச்சு. இன்னைக்கு எக்கச்சக்க வளர்ச்சி. நீங்க பங்கு பெற்ற காங்கிரஸ் கவர்மெண்ட் வேற விதத்துல டெவல்யூஷன் பண்ணதும் காங்கிரஸ் கவர்மெண்டால தாங்க யூபியே வளரல. அதனாலதான் யூபியே நாசமா போச்சு. இன்னைக்கு யூபி இந்த அளவுக்கு வளர்ந்து வர்றதுக்கு இவ்வளவு போராடி வர வேண்டியது இருக்குன்னா காரணம் காங்கிரஸ் பல ஆண்டு காலம் ஆட்சி புரிஞ்சு அந்த ஸ்டேட்டே நாசமாக்கிட்டாங்க. அதுதான் உண்மை. அந்த அளவுல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு யூபி யோகி ஆதித்யநாத் தலைமையில நல்லபடியா வளர்ந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நல்ல சட்டம் ஒழுங்கு சீரான ஒரு மாநிலமா மாறி இருக்கு. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு வளர்ச்சியின் மாநிலமாவும் மாறி இருக்கு. ஆனாலுமே இன்னைக்கு 28 கோடி மக்கள் வாழ்ற யூபிக்கு 3% நிதி வரி பகிர்வு கம்மியா இருக்கு. அதே 5 ஸ்டேட் சேர்ந்து தான் 28 கோடி. நம்ம தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா 5 ஸ்டேட்டும் சேர்ந்து தான் 28 கோடி. நம்ம இந்த 5 ஸ்டேட்டுக்குள்ள பாப்புலேஷன் வந்து ஒரு ஸ்டேட்லயே இருக்கு யூபில. ஆனா அந்த மக்களுக்கும் சாப்பாடு போட்டு தானே ஆகணும். அந்த அளவுல நீங்க பாத்தீங்கன்னா -3% கம்மி பண்ணிட்டாங்க. இங்க நமக்கு தமிழ்நாடுக்கு 0.187% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை நீங்க பெருமையா நினைக்கணும். இந்த தடவை நம்மளோட ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் ஹையா இருக்கிறதுனால நமக்கு வரி பகிர்வு ஹையா இருக்கு. அதே அவங்களோட ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் கம்மியா இருக்கிறதுனால -3% ஆயிடுச்சு, குறைஞ்சிருக்கு. 3% கம்மி ஆயிடுச்சு யூபிக்கு. இது ஒரு பெரிய மாற்றத்தை, இந்திய அளவுல பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. நாம பெருமையா திரும்பி பார்க்க வேண்டிய ஒரு பட்ஜெட் இது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பெருசா பார்க்கணும். இதை திரும்ப பழைய கதையே நம்ம சொல்லக்கூடாது. ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கிட்டுமா மேம் இதுக்கு? ஏன்னா தமிழ்நாட்டினோட இன்னைக்கு 11.19 விழுக்காடாக ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃப்ரம் தி சென்ட்ரல் போர்ட்ல இருந்து கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா. இது தமிழ்நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி. அப்போ ஒட்டுமொத்தமாக மேனுஃபேக்சரிங் வைத்திருக்கக்கூடிய இந்த 5 மாநிலங்கள் சவுத் இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் மட்டும் 60-65 விழுக்காடு ஓவரால் இந்தியாவினுடைய ஜிடிபியில. அப்போ அவர்களுக்கு வர வேண்டியதும், நீங்க ₹10 உழைக்கிறீங்கன்னா உங்களுக்கு ₹10 வர்ற இடத்துல நன்மையா இல்ல ₹1 வர்ற இடத்துல நன்மையாங்கிற ஒரு சின்ன ஒரு கேள்வியை கூட பாரதிய ஜனதா கட்சி கேட்க கூடாது. இது வந்து இந்திய திருநாடு. இந்தியா இஸ் எ இன்டகிரேட்டட் கண்ட்ரி. இந்த எல்லாரும் சேர்ந்து உழைக்கலாம். எல்லாரும் சேர்ந்து தான் உழைக்கணும். எல்லாரும் எவ்வளவு யூபில இருக்கிறவங்க தமிழ்நாட்டுல வந்து வேலை பாக்குறாங்க, தமிழ்நாட்டுல இருக்கவங்க யூபில வேலை பாக்குறாங்க. அதுக்குன்னு நம்ம உதவி தள்ள முடியுமா? இங்க பாருங்க, எல்லாரும் இந்தியர்களுங்கிற மனப்பக்குவத்தை வர வைக்கணும். தமிழ் என்ற அடையாளம் நமக்கு தேவைதான். ஆனா அதே நேரம் இந்தியன் என்ற ஒரு பேட்ரியாட்டிக் மைண்ட் செட், தேசியத்தை விரும்பக்கூடியவர்களா நம்ம எல்லாருமே. அதை விட்டுட்டு நீங்க இந்த பிரிவினையை பேசக்கூடாது. ஃபேர் எனஃப் மேம். ஆனால் ஏன் தமிழ்நாட்டினுடைய கல்வி கற்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு வர வேண்டிய PM ஸ்ரீ திட்டத்துல 2152 கோடி ரூபாயை ஏன் பிஜேபி இன்னும் கைப்பற்றி வைத்துக் கொண்டுள்ளது? இது இந்த தமிழக மக்களுக்கு அது ஏன் அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கறத திமுகவினுடைய, ஏன்னா அவர்களுடைய கொள்கையே 2 மொழி கொள்கை தான். அமல்படுத்தவே வேண்டாம்னா நிதி உங்களுக்கு என்ன தெரியும்? அவர்களுடைய கொள்கையே 2 மொழி கொள்கை தான். அதுல படிச்சு வந்தவதானே நீங்களும் நானும் எல்லாருமே. அப்போ இதை PM ஸ்ரீ திட்டத்தை அமல்படுத்தினா அந்த நிதி வரப்போகுது. நவோதயா திட்டத்தை அமல்படுத்தினா அந்த நிதி வரப்போகுது. காங்கிரஸ் கவர்மெண்ட்ல நவோதயா திட்டத்தை அமல்படுத்த சொல்லி சொன்னாங்க. காங்கிரஸ் கவர்மெண்ட்ல சொன்னதை திமுக ஏத்துக்கல.
அதனால சுப்ரீம் கோர்ட்ல அந்த கேஸ் போச்சு. சுப்ரீம் கோர்ட்ல இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 12 இடத்துல ஆய்வு பண்ணி அந்த ஆய்வறிக்கையை இட ஆய்வறிக்கையை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க நவோதயா பள்ளிகளுக்கு. நவோதயா மத்திய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கூல்ஸு, அந்த ஸ்கூல்ஸ் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்ல கொடுத்தது. அதை வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து அதை அமல்படுத்துங்க, அதோட நிதிகளை சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் கிவ்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிஎம்ஸ்ரீ அமல்படுத்துங்க, ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் கிவ். ஆனால் உங்களுடைய அந்த மெட்டர்னிட்டி லீனேஜை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கவிதாயினியாக இருந்த உங்களுடைய கிராண்ட் ஃபாதர் வந்து தமிழுக்காக மிகப்பெரிய ஒரு வரலாற்று பூர்வமான பல்வேறு, ஆனா நீங்களே இன்றைக்கு தமிழ் இரட்டை மொழி கொள்கைக்கு எதிராக நின்று களமாடுறதை நினைக்கும் போது இது கரெக்டா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தமிழ் இரட்டை மொழி கொள்கைக்கு எதிராக இல்ல, தமிழ் வேணும், ஆங்கிலம் வேணும், இன்னும் ஒரு மொழி விருப்பப்பட்டா படிக்கலாம், அதுதான் அதோட அர்த்தம். அவ்வளவுதான். இப்ப எல்லாருமே அதான் பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். அப்ப ஏன் ஹிந்தியை நீங்க கட்டாயமாக படிக்கணும்? யாரும் கட்டாயமா சொல்லி அது ஏதாவது ஒரு மொழி படிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த NEP-யோட ஃப்ரேம்வொர்க் அப்படி இல்ல. ஃப்ரேம்வொர்க் வந்து ஏதாவது ஒரு இன்னும் ஒரு மொழியை விருப்பப்பட்ட மொழியாக ஏற்றுக்கொண்டு படிக்கலாம், அது கூட ஆப்ஷனல் தான். அப்போ அதை கன்சென்சஸ் வேணும்னு இங்க அரசியல் திமுக கவர்மெண்ட் பண்ற அரசியலுங்க, தேர்தல் அரசியல் இதெல்லாம். சோ இருமொழி கொள்கையையும் வைத்து அரசியலுக்காக மட்டும்தான் நீங்க ஆமா, திமுக அது திட்டமிட்டு செய்யக்கூடிய அரசியல். இருமொழி கொள்கைனாலும் சரி, அது எந்த கொள்கையா இருந்தாலும் சரி, இவங்க வெறும் அரசியலுக்கும் தேர்தலுக்கும் ஊழல் பண்றதுக்கும் செய்யற ஒரு அரசியல் தானே தவிர வேற எதுவுமே கிடையாது. இதுல அடித்தளமே கிடையாது. பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் வருதா, நவோதயா பள்ளிகள் வருதா, காங்கிரஸும் எவ்வளோ பள்ளிகளை கொடுத்தாங்க, பிஜேபியும் எவ்வளோ பள்ளிகளை கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு நம்மளுடைய இலவசமாக படிக்கிறதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு கிடைச்சா அவங்க இன்னும் பெரிய ஆட்களாக வருவாங்க. அப்படி அந்த வாய்ப்புகளை எல்லாம் தடுக்கிறது தமிழ்நாட்டில். அதனால இந்த விஷயங்கள்ல உறுதியாக வந்து மக்கள் வந்து இவங்களுடைய இரட்டை நிலைப்பாடை புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இவங்க வெறும் தேர்தல் அரசியலுக்காகவும் அந்த தேர்தல் மூலமா ஜெயிச்சு வந்து ஊழல் பண்ணி தங்க குடும்பங்களை பார்த்துக்கிறதுக்காக மட்டும்தான் திமுக இந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. அதனால இந்த முறை ஆட்சி மாற்றம் அவசியம் என்பதை மக்கள் நினைவில் கொள்ளுங்கள் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. கடைசியான ஒரு கேள்வி, உங்க இப்போதைய இருக்கிற பிஜேபியை தவிர்த்து தமிழகத்தில் மிக உயர்வாக ஒரு கண்ணியமான தலைவராக நீங்க நினைக்கிறது தமிழகத்துல யாரு, எதற்காக அப்படிங்கிற ஒரு சில வரிகள் மட்டும். தமிழகத்தில் கேக்குறீங்களா? தமிழகத்தில் எவ்வளவோ தலைவர்கள் இருக்காங்க. உங்களை மனம் கவர்ந்த தலைவராக ஒருத்தரை மட்டும் நீங்க எதற்கு அப்படிங்கிற ஒரு விவரத்தோட சொல்லுங்க. மனம் கவர்ந்த தலைவர்னா எங்க கட்சி தலைவரை சொல்லலாம், அதே மாதிரி அதிமுக கட்சி தலைவரை சொல்லலாம். அது மாதிரி மனம் கவர்ந்த தலைவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க, ஒருத்தரை சொன்னா தப்பாயிடும். அதனால எல்லாரையும் நான் சொன்னதா எடுத்துக்கோங்க. சரி, கடந்த 5 ஆண்டுகள்ல ஒரே ஒரு பிளஸ், ஓகே நான் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், எனக்கு மாற்று கட்சியில இருக்கக்கூடிய அரசியல் இருந்தா கூட இந்த ஒரு திட்டம் தமிழகத்துல செயல்படுத்தப்பட்ட போது ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்குமே இதை ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எந்த திட்டம்? எனக்கு அப்படி ஒரு திட்டம் வந்ததாவே தெரியல. இந்த 1000 ரூபாய் கூட ரொம்ப லேட்டா தான் கொடுத்துருக்குறாங்க. அதை வந்து வந்த உடனேயே இவங்க கொடுத்துருக்கணும். இந்த 1000 ரூபாய் திட்டம் எல்லா பெண்களுக்கும் கொடுத்துருக்கணும். அதை வந்து ரொம்ப லேட்டா 5 வருஷம் 4 வருஷம் முடிகிற 4 வருஷம் கிட்டத்தட்ட 3-4 வருஷம் ஆன பிறகு ஒரு பார்ட் ஆஃப் பீப்புளுக்கும், அதுக்கப்புறம் 4.5 வருஷம் ஆன பிறகு கொஞ்சம் பேருக்கும் சேர்த்து இப்போ கொடுக்குறாங்க. ஆனால் அந்த திட்டம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுமையாக எல்லாருக்கும் சென்றடையலை. அதனால 1000 ரூபாய் கொடுத்துட்டு 5000 ரூபாய் அந்த வீட்டில் டாஸ்மாக் மூலமாகவும், கரண்ட் பில் மூலமாகவும், சொத்து வரி மூலமாகவும், தண்ணி வரி மூலமாகவும் பிடுங்கிடுறாங்க திமுக ஆட்சி. இதுதான் நடக்குது. 1000 ரூபா கொடுக்குறோன்னு கொடுத்துட்டு 5000 ரூபா பிடுங்கினோன்னா அந்த பெண்கள்லாம் என்ன செய்வாங்க? அது என்ன பிரயோஜனம்? அது என்ன மகளிர் உரிமை தொகை என்ன பிரயோஜனமாக இருக்குது? எந்த வகையிலையும் அது ஒன்றும் பிரயோஜனமாக இருக்காது. மதுவினால் பாதிக்கப்பட்ட ஆண்கள் அதிகமாக இருக்காங்க. அவங்களுக்கு உடல் ரீதியாக லிவர் சிரோசிஸ் வந்து கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கும், அவங்க தன் கணவரை காப்பாற்றுறதுக்கும், தன் பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுறதுக்கும் இந்த கரண்ட் பில்லு 400 ரூபா இருந்த கரண்ட் பில்லாம் 4000 ரூபா ஆயிடுச்சு. ஸ்லாப் குறைக்கிறோம். அது மாதிரி நாங்கள் இருங்க ஸ்லாப் குறைக்கிறோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 2 மாசம் இருக்கிறத 1 மாசம் ஆக்குவோம், அப்படிலாம் கரண்ட் பில் எடுப்போம், அதனால உங்களுக்கு பில்லு குறையும்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 400 ரூபா கட்டிட்டு இருந்தவங்க 4000 ரூபா கட்டணும், 4000 ரூபா கட்டிட்டு இருந்தவங்களாம் 45,000 ரூபா கட்டணுங்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கு. கரண்ட் பில் மட்டும் கிடையாது, வாட்டர் பில்லு, சொத்து வரி, சொத்தே வித்தாதான் சொத்து வரி கட்ட முடியும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தான் தமிழ்நாடு தள்ளி இருக்கு இந்த திமுக ஆட்சி. அதனால் நல்லதா எதுவுமே செய்யலையே, செஞ்சாதானே நம்ம சொல்ல முடியும். ஏதாவது செஞ்சிருந்தாங்கன்னா நானே பெருமையா சொல்லுவேன், செய்யும் காலத்துல நிச்சயமா சொல்லுவேன். அதற்கும் கையெழுத்து போட்டவர் அம்மையார் படுக்கையில் இருக்கும்போது உதயமின் திட்டத்தில் கையெழுத்து போட்டவர் அன்றைய முதலமைச்சராக இருந்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர். ஸோ இன்றைய எல்லாத்துக்கும் மற்றவங்களை குறை சொல்லக்கூடாது, தான் வந்த பிறகு அதை மாற்றி அமைக்கலாம்ல, சாத்தியம் தானே. அது ஏன் அப்படின்னா ஆட்சியை எதுக்கு இவங்க கையில கொடுத்தோம்?
அப்ப இவங்க மாத்தி அமைச்சிருக்கலாம் இல்லையா? ஆட்சியை வந்து அவங்க கையில கொடுக்குறோம்னா நம்ம இவங்க ஏதாவது மாத்தி அமைப்பாங்க தானே. அவங்க ஆட்சியை அவங்க ஒண்ணுமே செய்யலைன்னா அதுக்கப்புறம் இந்த ஆட்சி வந்து என்ன பிரயோஜனம்? 5 வருஷம் சும்மா சொந்த தான் குடும்பத்தையும் தனக்கு வருவாயும் மட்டும் பார்த்தா போருமா? மக்கள் நலன்லையும் கவனம் செலுத்த. நீங்க தான் அந்த கோரிக்கையை மின்துறை அமைச்சர்கிட்ட கொண்டு போகணும். ஏன்னா அது ஒன்றியத்தினுடைய கையில் இருக்கக்கூடிய உதயமின் திட்டத்துல தமிழகத்திற்கான கரெக்டான ஒரு கிடையாது. தமிழ்நாட்டுல அந்த மாற்றத்தை இவங்க கொண்டு வரலாம். 1 மந்த்துக்கு ஒன்ஸ் பில்லு கிளியர் பண்ணாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். ஏன் அதை மாத்தல? அந்த சிஸ்டம் மாத்திரன்னு சொல்லிட்டு ஏன் மாத்தல? இவங்க தமிழ்நாடு அரசு கையில தானே இருக்கு, மாத்தி இருக்கணும். ரொம்ப நன்றி. 2026 உங்களை ஒரு வெற்றி வேட்பாளராக திருப்பியும் அதே சட்டமன்றத்திற்குள்ள அடியெடுத்து வைக்கக்கூடிய நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருக்கிறோம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.